காலையில இருந்து எவ்வளவு வேலைதான். ஏய், என்ன படிக்கிறாள்ல. பிரதர், கொஞ்சம் சைலண்டா பேசுங்க. பாப்பா படிக்கிறா. சார், பொண்ணு அங்க படிச்சிட்டு இருக்கா. கேட்டை இவ்வளவு சத்தமா திருப்புறீங்க? இது கேட்டு சத்தம் அங்க வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகுதா? சார், என் பொண்ணு இங்க இருக்கா சார். டிஸ்டர்ப் ஆகும் சார். சரி, எங்க போகணும்? எங்கேயும் போக கூடாது. என் பொண்ணு பரீட்சைக்கு படிக்கிறா. வண்டி ஆரம்பிச்சிங்கன்னா சவுண்ட் அதிகமா வந்துடும். அவ டிஸ்டர்ப் ஆயிடுவா. முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க? ஆட்டோக்காரன்ல இருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்மள அசிங்கப்படுத்தினாலும் ஆழியாவுக்காக எதை வேணாலும் தாங்கலாம். ஏன்னா நம்ம பொண்ணு அங்க பரீட்சைக்கு சின்சியரா படிக்கிறா. அப்பாடா, அப்படின்னா ஓகே, அவளை பாஸ் பண்ணிடுவா. ஓகே, இங்க நான் எவ்வளவு பரபரப்பா தேடிட்டு இருக்கேன். ஏதோ பொறுப்பே இல்லாம நோண்டிட்டு இருக்கேன் டூல் பாக்ஸ்ல இருந்து. பொறுப்பு இல்லாமையா? ஆனுவல் எக்ஸாம் வந்துட்டா ஆல் ஓவர் த வேர்ல்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன பண்ண போற நீ? படிக்கதா பாருங்கண்ணா. ஹே அப்பா, ஏன் இப்ப கனெக்ஷன் ஆஃப் பண்ணீங்க? ஏய், டிவியும் ஆன்ல இருக்கு, போனை நோண்டிக்கிட்டு இருக்க. எக்ஸாம் வருது, புக்கை மட்டும் போட்டு வச்சிருக்க. போ, போனை எடுத்து போய் படி. போங்கப்பா, எப்ப பார்த்தாலும். இப்ப என்ன பண்ணீங்க? ஒரு பொறுப்பான அப்பாவா ஆனுவல் எக்ஸாம் வர பொண்ணுக்கு டிவியை காட்டக்கூடாதுன்னு கேபிளை கட் பண்ணிருக்கேன். ஓ, கேபிளுக்கு காசு கட்டாம இருந்தா அவனே வந்து கட் பண்ணிட்டு போயிருப்பான். இப்ப வயருக்கு யார் 500 ரூபாய் உங்க அப்பா கொடுப்பானா? பொறுப்பான அப்பாவா இருக்கலாம்னு பார்த்தா, ஓ, சுவிட்ச கூட ஆஃப் பண்ணிருக்கலாமோ. பொண்ணு பாஸ் ஆயிடுவா. ஏய், என்ன? கேபிள் கட் பண்ண மட்டும் பத்தாது, ஒழுங்கா காலைல எழுந்து அவளை படிக்க வைக்கணும். 4 மணியா? போங்க, நான் திரும்பி தூங்குறேன். ஆழியா, ஆழியா, எழுந்துருமா. ஆழியாம்மா, இங்க பார், எழுந்துரு. 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம், சரியா? இந்த டைம்ல படிச்சா நல்ல மண்டையில ஏறும். நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்ல. போம்மா, போப்பா, படின்னு. போம்மா, படிமா, போம்மா. படிக்கிறதுக்கு அழுத்துக்குது. ஓகே, இங்க பார். இப்போ இந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பரோ அங்கதான் கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும், சரியா? நெக்ஸ்ட் எப்படி போடணும்? என்ன 10 வாட்டி சொல்லி தரேன். யூடியூப்ல வர எல்லா பாட்டும் மனப்பாடமா பாட தெரியுதுல, ஏன் இது உனக்கு மனப்பாடம் பண்ண முடியாதா? இங்க பார், எது பெரிய நம்பரோ அங்கதான் அந்த சைன் வரணும், புரியுதா? புரியுதா இல்லையா? இல்லம்மா. எதுக்கு இப்ப குழந்தை அடிக்கிற? இங்க பார், சொல்லித்தர தெரியலனா சொல்லித்தர சொல்லிட்டு போயிடு. அதை விட்டு குழந்தை அடிச்சுக்கிட்டு. இத நான் 100 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் மனப்பாடம் ஆகல. புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்படியா? சரி, இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் மார்க்கெட் போறேன். நான் வரதுக்குள்ள இந்த புக்ல இருக்க எக்ஸசைஸ் ஃபுல்லா சொல்லி கொடுத்து வைக்கிறீங்க. நான் வந்து கேட்பேன், புரியுதா? நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பால்வாடிக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு வந்தவங்க. எங்க கிட்டயா? போ, நான் பாத்துக்கிறேன். பார்க்கத்தானே போறேன். நோட் உடைஞ்சிட போகுது. கணக்கு தெரியலையா? மா, கணக்கு ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுதா? ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுங்கப்பா. ஒரே வாட்டியா? சொல்றேன். இப்ப புரிஞ்சிருக்கணுமே. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுங்கப்பா. ஒரு வாட்டி புரிஞ்சுதா? சூப்பர். ஆனா ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க. புரிஞ்சுதா? ஒரே ஒரு வாட்டி சொல்லி கொடுங்கப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி. எழுந்துருங்கப்பா.
புரிஞ்சுதா? சுத்தமா புரியல. புரியல 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 ஏண்டி காலைல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க புரியல புரியலங்கிற. இப்ப உங்க அம்மா வந்து கேட்பா, நான் என்ன பண்ணுவேன்? படி, ஒழுங்கா படிக்கணும். அதை விட்டு விட்டு வாய் மட்டும். அது எப்படி அப்பாடா, குழந்தை எல்லாம் அடிக்க கூடாதுப்பா. அது ஒரு வாட்டி சொன்னா கேட்கணும். அதை விட்டு இந்த மாதிரி எகத்தாளம் பண்ணா அடிக்கதான் செய்வாங்க. அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. படி. Today's project work is done. Inform to team leader. என்ன யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மள வேற இப்ப படிக்கலன்னு சொல்லிடுவாங்களே. சத்தமா தான் படிப்புமே. Today's project work is done. Inform to team leader. என்ன இப்போ யாருமே வரல. சத்தமாவே படிப்போம். Today's project work is done. Inform to team leader. Today's project work is done. Inform to team leader. என்ன இப்ப நீ படிக்கிறத ஊருக்கே கேட்கணுமா? எதுக்கு லவலவன் கத்திட்டு இருக்க? ஏன் உனக்குலாம் பொறுமையா படிக்கவே தெரியாதா? படிக்கிறாளாம். இப்போதைக்கு நீ கத்திட்டு இருக்க. ஏய், இப்படி கத்தி படிச்சா எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? குழந்தை எக்ஸாம் படிக்கணும்னா அவ கத்தி தான் படிப்பா. மேடம் டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உப்புமா பண்றேன். உப்மாவா? உலக போருக்கு முன்னாடியே உலகத்துல இருந்து அழித்த உப்மாவை கொடுத்து எங்களை அழிக்க பார்க்கிறாயா ஜெயஸ்ரீ? அப்படி பேசாதே. என் குழந்தை பரீட்சைக்காக படித்தாலும் சரி, என் குழந்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ செல் செல் செல். செல். ஏன்பா என்னப்பா தமிழ் இவ்ளோ சூப்பரா பேசுற? சிறப்பு தமிழ். சூப்பர். அப்ப தமிழ் எக்ஸாம்க்கு நீயே தமிழ் சொல்லி கொடுத்துரு. தமிழ் சொல்லி கொடுக்கணுமா? ஏ, அவ இவ்வளவு சத்தம் போட்டு படிச்சது எக்ஸாமுக்கு இல்ல, என் ஆபீஸ் பேப்பரை அதை எடுத்துன்னு போக வந்த. சொல்லி கொடுக்கணுமாம்ல. டுடேஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் டன்னு. Today's project work is done. Inform to team leader. Today's project work is done. Inform to team leader. உன் புக்கு எதுனே உனக்கு தெரியல. அடச்சே, இந்தா இத படி. ஆபீஸ் ஃபைல் படிக்கறாளாமா. அப்பாக்கே வேலை தெரியல. We cannot leave without air. ஐ கரண்ட் கச்சிச்சு. We cannot leave without air. அம்மா படிக்கிறீங்களாடி? சரி. படிச்சா மட்டும் பத்தாது, எல்லாம் படிச்சதெல்லாம் எழுதி பார்க்கணும், சரியா? இந்தா அம்மா உனக்கு புது பென்சில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ புது பென்சில். எழுதி பார்க்கறியா? Thank you மா. சரி, எழுது தங்கம். என்ன அழியா, எல்லாம் எழுதி பார்த்துட்டியா? ஐயோ. என்னடி இது? எதுவுமே இல்ல. உன்னை நான் படிக்க சொன்னா சீவிட்டு. அப்புறம் ஆழியா என்ன பண்ணிட்டு இருக்க? எழுதிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல? இவ்வளவு படிக்கிறிய, எதுவும் டவுட் வரல? இல்ல. டவுட் வரலையா? ஆமா. ஐயோ, டவுட் வரலனா ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். நாங்களாம் அந்த காலத்துல படிக்கும் போது நைட்டு 12 மணி ஆனாலும் எங்க ப்ரொஃபசர் கால் பண்ணுவோம். அவரும் போன் அட்டன் பண்ணி, என்னப்பா அவசரமா டவுட்டான்னு கேட்பாரு. நாங்களும் கேள்வி கேட்போம். என்ன நீ டவுட்டே வரலையா? சுத்தமா வரல, போங்க. அப்பனா ஒழுங்கா படிக்கல. அழியா, இந்த வாட்டி எக்ஸாமும் புஸ் தான் போ. டவுட்டே வரலையா? இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஓ, டவுட் கேட்டாதான் படிக்கிறேன்னு அர்த்தமா? டவுட் தானே, கேட்டுருவோம். மிஸ்டேக் மைன். நோ சார், நோ டவுட் சார். அப்பா இந்த டவுட் பா. No doubt sir. No doubt sir. Yes sir. That has been very clearly said sir. எனக்கு டவுட் இருக்கு. இங்க பாருங்க. Okay sir. Sir. அப்பா இங்க பாருங்க. Something. Okay sir. Okay sir. Okay fine sir. இந்த டவுட் laptop is falling sir. Hey, இங்க வராத போ. Sir. Sorry sir. Laptop falling sir. அப்பா இந்த டவுட் பா. ஐயோ காணோம். Sir, again it is falling sir. அழியா, ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நீ படிக்க தேவையில்ல, போ. blood. Yes. Sorry sir. Fall from second floor sir. I got it.
இவ சமையல சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம். என்னம்மா பா டவுட்டுப்பா. மாமா அப்புறம் பார்க்கலாமா வயிறு கலக்குதுமா பா நீங்க வேற எனக்கு இந்த டவுட் கேட்டே ஆகணும்பா. போயிட்டு வந்துடுறேம்மா ப்ளீஸ் பா. பா இந்த ஒரே ஒரு சம் மட்டும் சொல்லி கொடுங்கப்பா. என்ன வெறுப்பேத்துறீங்க? இருங்க வரேன். அப்பா பா பா நாடியா. ஒரே ஒரு டவுட்டுப்பா. என்ன டவுட் எஸ் ராக்கெட் மேல போகுதுல அது எங்கப்பா போகுது? என் பின்னாடி கொளுத்தி விடு நான் மேல போய் பாத்துட்டு வரேன் சில் சில் நான் போய் வத்தி பெட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். பத்தி பெட்டியா டவுட் கேளுன்னு சொன்னோம் இவ டவுட்டாவே கேட்டுக்கிட்டு இருக்காளே ஏய் நேத்து ஏதோ அப்பாவை அவ்வளோ டவுட் கேட்டியா? எல்லாம் படிச்சு கிழிச்சிட்ட மாதிரி. இப்ப நான் உன்னை கொஸ்டின் கேக்குறேன், சொல்றியா? கேளுங்க. செல்னா என்ன? வாட் இஸ் செல்? செல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு என்ன அர்த்தம் வேணும்? என்ன நிறைய மீனிங் இருக்கு. செல்னா செல் தான். அம்மா இந்த ஹியூமன் டிஷ்யூல இருக்கும்ல அதுக்கு பேர் என்ன? செல். ஜெயிலுக்கு இன்னொரு பேரு? செல். ரிமோட் பேட்டரிக்கு இன்னொரு பேரு? செல். உங்க கையில இருக்கிற மொபைல் போனுக்கு இன்னொரு பேரு? செல். வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? SELL. செல். சிக்னல்ல நில் கவனி. அதுக்கப்புறம் செல். நீ செல். ஸ்கிப் ஆயிடுறா. யோச்சா. படிக்கிறா. குட் கேர்ள். கடவுளே என் தெய்வமே நான் என்ன லட்சணத்துல படிச்சிருக்கேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சாதாரணமாவா படிச்சேன்? அடிபட்டு உதப்பட்டு குட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் தெய்வமே. என்ன மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆக்கிட்ட உண்டியில சேர்த்து வச்சிருக்க 30 ரூபாவும் உனக்கு 3 தேங்காய் உடைக்கிறேன் என் தெய்வமே. என்ன பாஸ் ஆக்க வைக்கிற பெப்ப ஐ நோ. 3 தேங்காய். ஏய் பென்சில் எடுத்து வச்சிட்டியா Box? எடுத்து வச்சிட்டேன். எடுத்து பரீட்சை வச்சிட்டேங்க. அவ ஐடி கார்டு தாங்க அது காணோம். பேக்குள்ள இருக்குன்னு எடுத்து வச்சிட்டேன் சூப்பர் சூப்பர். ஆழியா இங்க பார் படிச்சிருக்க சூப்பரா எக்ஸாம் எழுதி செமையா பாஸ் ஆகணும் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அழியா. இருக்குமா? சரி அன்னைக்கே கேபிள் காரை வந்து சொல்லிட்டு போனால கனெக்ட் ஆயிடுச்சுன்னு. அத கனெக்ட் தான் பண்ணி விடுங்களேன். ஏய் அவ தான் எக்ஸாமுக்கு போறால எவ்வளவு டென்ஷன்ல இருக்கும் டிவி உனக்கு கேக்குதா ஆ எவ்வளவு டென்ஷனா இருக்கா? ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்தா அப்படியே ரிலாக்ஸ்டா போவால. கனெக்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. என்னால 10 வாட்டி கத்த முடியாது உங்ககிட்ட. அவ பார்க்கணுமா இல்ல நீ அழகு குறிப்பு பார்க்கணுமா? உன்கிட்ட 10 வாட்டி கத்த முடியாதுப்பா, நீ மறந்துடுவப்பா. போறேன் ஒரு 5 மினிட்ஸ்னா தமிழகத்தில் 1 முதல் 5 நியூஸ் சேனல் தான் வைக்க முடியும் பாருங்க. தேர்வு இல்லை என்ற இப்பதான் வீடியோ ஒரு மாதிரி இருக்கு டிவி இல்லாம. இந்த அறிவிப்பினை பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கு மே 5ஆம் தேதி முதல் இறுதித் தேர்வு நடைபெறும் எனவும் பள்ளி கல்வித்துறை தரப்பிலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் 6 முதல் 9ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் மே 30ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இறுதித் தேர்வு அப்படிதான் கேட்டுச்சு. எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆன இந்த ஆலியாவுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு வைங்க. அது வரைக்கும் நான் இப்போ போய் சக்தி கூட விளையாடிட்டு வந்துடுறேன். இதுக்கா இவ்வளோ பாடுபட்டோம்? எல்லாம் வேஸ்டா? வெஸ்ட் 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 எல்லாம் வெஸ்ட். சரி சேனல் மாத்துங்க, டிவி பாப்போம்.